அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படிங்கிற சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இன்றைக்கி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 2024 டிசம்பர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க இந்த அப்டேட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து இந்த மாதத்திலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் மீண்டும் இதற்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு அப்ளை பண்ணுற வீடியோஸை நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். எந்த துறை வேலை அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லோரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ புதிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இது டிசம்பர் மாதமே வந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும், டிஎன் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் யார் எவ்வளவு வேக்கன்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி எவ்வளவு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலைக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், சம்பளம் எவ்வளவு இதற்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ அதே மாதிரி ஜாப்போட கேட்டகரி என்ன, ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம் ஜாப்போட லொக்கேஷன் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, ஸோ அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ள வீடியோவாக இது இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக அரசு வேலைக்கு போகின்ற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறதன் மூலிமா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியாக கொடுப்பதற்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வீட்டிலிருந்தே ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நினைப்பீங்க 1 மணி நேரம் வேலைன்னா அப்படின்னா ஏதாச்சும் நம்ம வந்து மீட்டிங் பார்க்கணுமா, இல்லை வந்து ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒர்க் இருக்கும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எது மாதிரி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லி எதுவுமே கிடையாதுங்க. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்ன ஒர்க் அப்படின்னா யூடியூப் சம்மந்தமாக தான் வேலை இருக்கும். இந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் இருக்குது. ஸோ எடிட்டிங்னா நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அவசியம் இல்லை. சும்மா உங்களுக்கு வந்து மொபைலில் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சாலே ஈஸியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எடிட்டிங் ஒர்க் இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து சில டெக்னிக்கல் ஒர்க் இருக்கும். ஸோ இதில் ஒரு சிம்பிளான ஒர்க் தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் ஒர்க் இருக்கும். ஸோ இதுதான் ஒர்க்கு, ஒரு சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க்கில் எப்படி கொடுக்கணுன்றதை நான் சூஸ் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 1 மணி நேரம் வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. சரிங்களா? இந்த நம்பர் ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். யாரும் கால் பண்ணாதீங்க, நார்மல் காலும் பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து மெசேஜ் போட்டு ரிப்ளை வரலன்னு கால் பண்ணுறீங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்மளால் ரிப்ளை கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். ஸோ எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு போடுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. வாங்க நம்ம வந்து மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இந்த நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஎன் தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024. அதாவது இது வந்து டிசம்பர் மாதமே வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனால் 2024 போட்டிருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டோட்டலாக நம்பர் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2299 வேகன்சி வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்காக வந்திருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம், ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது பாஸ் பண்ணியிருக்கணும். எனி டிகிரி படிச்சிருந்தால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 11,100லேருந்து 35,100 வரைக்கும் இதுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிரந்தரமான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அது என்னன்றதை தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பு நம்ம எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதற்கான வேலைவாய்ப்பு வந்து தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். ஓகேங்களா? ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான்.
ஸோ அடுத்து ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் ஜாப் தான். இதில் வந்து பார்ட் டைம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரெகுலர் ஜாப் தான். காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா காலை 4 மணிக்கு 5 மணிக்கு தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது டோட்டல் போஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 2299 அஃபிஷியல் வேகன்சி நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இந்த டோட்டல் நம்பர் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ கொடுத்துருக்கான்றதை 1 by 1 நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அடுத்ததான் ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து தான் எலிஜிபிலிட்டி. யாரெல்லாம் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே யார் வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங் டேட் என்ன எண்ட் டேட் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் தெரிஞ்சால் தான் நம்ம அப்ளை பண்ண முடியும் இல்லையா. ஸோ இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் வந்து மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா, மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதில் அப்டேட் ஜோன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் வந்து 28, 29 இந்த தேதியில் தான் இது வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. அதாவது பிப்ரவரி 28, 29 தான் இதுக்கு வந்து லிங்கே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, அதற்கு முன்பாகவே நமக்கு எப்படி அப்டேட் கிடைச்சிது அப்படின்னா இந்த துறையை சார்ந்த நம்ம வந்து கால் பண்ணி விசாரிக்கும் போது ஹெல்ப்லைனுக்கு அவங்க கொடுத்த அப்டேட் தான் இது. ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5ஆவது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதுமானது. அதற்கு கீழவும் படிச்சிருக்கக்கூடாது. ஓகேங்களா. மினிமம் 5ஆவது படிச்சிருக்கணும், தமிழில் படிச்சிருக்கணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் 5ஆவது படிச்சிருக்கேன், ஸோ அதுக்கு மேலே 8ஆவது 10ஆவது 12ஆவது டிகிரி ஐடிஐ யூஜின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிச்சிருக்கிறேன், ஸோ நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வேலைக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை நான் இப்போ தான் படித்து முடிச்சிருக்கிறேன், ஸோ நான் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே அப்ளை பண்ணிக்க முடியும். எல்லாருமே எலிஜிபிலிட்டி தான். நீங்கள் அப்ளை பண்ணுறது ஒரே எலிஜிபிலிட்டி தான், ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், அது தமிழ்நாடுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து அடுத்ததான் வயது வரம்பு. ஓகேங்களா. எந்த வயசுலேருந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னா 21 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அடுத்ததாக சேல்ரி. இதற்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதற்கு மேலேயுமே கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும், அடுத்தது இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எக்ஸாம் சிலபஸ் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், ஸோ எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க, அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, என்ன சிலபஸ் இருக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி, இது எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து அப்ளை பண்ணும்போது தான் காமிக்கும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணிக்க முடியும். பிப்ரவரி 28, 29 லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்தது அப்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்க எப்படி பண்ணணுன்றதை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். என்னோட சஜஷன் ஆன்லைனில் பண்ணுறது மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ ஓகே, இதான் அப்டேட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசு சந்திக்கிறேன். தேங்க்யூ.